சுவாமி இருக்காருன்னு தெரியும். பட் ஐ வாஸ் நாட் எ டிவோட்டி. இது பிஃபோர் 91 அந்த டைம்ல அரௌண்ட் தட் டைம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டயபெட்டிக் ஃபுட் கேஸ். இந்த கால் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சில டைம்ல வந்து அது கியூர் ஆகி வந்துடும். சிலவங்களுக்கு அது சரியா ஆகாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தா கால் எடுக்கிற மாதிரி கூட ஆம்பியூட்டேஷன் வரதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நாங்க அட்மிட் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட்டை பெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் சரியாகலைன்ற மாதிரி வந்த உடனே ஸோ இந்த பேஷண்ட்டுக்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா, கால் எடுக்கிறது தவிர வேறு ஒரு வழியும் எங்களுக்கு தெரியல. உங்கள் பெர்மிஷன் எடுத்துட்டு நாளைக்கு இது வேணால் ஆம்பியூட்டேஷன் பண்ணிடலாம். அது சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஒன்றும் படலை. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. அடுத்த நாள் நாங்கள் ரவுண்ட்ஸ் போனோடனே சிரிச்ச முகமாக வாங்கன்றாரு. எனக்கு ஆம்பியூட்டேஷன் தேவையில்லைங்க. அதை எப்படி நீங்க டிசைட் பண்ணீங்க? நேத்துக்கும் இன்னைக்கு என்ன நடந்து போச்சு? அதான் பாபா வந்துட்டாரு. நீங்க கனவுல பார்த்து இல்ல டாக்டர், கனவு இல்ல டாக்டர், அவர் பேசினார்ல என்கிட்ட, பாபா வந்தாருங்க. ஆமாங்க, என் பெட்ல உட்கார்ந்து இருந்தாருங்க. அவரு கால் தடவினாருங்க. தடவுறது நான் பார்த்தேன்னு எனக்கு ஃபீல் பண்ணிச்சுல அவர் தடவுனது. ஆம்பியூட்டேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டாரு. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு ஆம்னி பிரசன்ஸ் வந்து அவர் புட்டபர்த்தியில இருக்கும்போது அதே டைம்ல சென்னையில வந்திருக்காருன்றதுக்கு ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் பாதி நம்பல. பட் அவர் சொல்ற அந்த இது வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது.